பைக் எலக்ட்ரீஷியன் நாகர்கோவிலிருந்து மாலினி. ஹோண்டா டியோ BS6 மாடல். இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி வந்து அடைச்சி ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் நம்மகிட்ட கொண்டுட்டு வந்திருந்தாங்க. இந்த வண்டியை வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, வண்டி வாங்கினதுலேருந்து இந்த கஸ்டமர் வந்து இந்த வண்டியை சர்வீஸ்க்கு விடவே இல்லை. அதாவது ஆயில் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களே தவிர மற்றபடி எந்த ஒரு ஜெனரல் சர்வீஸுமே இந்த வண்டியில் அவங்க பண்ணினதே கிடையாது. இப்போ இந்த வண்டி வந்து ரொம்ப அடைச்சி ஓடுது, வண்டியில் வந்து நம்மளால் ரேஸ் பண்ணி ஸ்பீடாக ஓட்டவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மகிட்ட கொண்டுட்டு வந்திருந்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இன்ஜெக்டருக்கு வரக்கூடிய அந்த பெட்ரோலோட ப்ரெஷர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ இந்த இன்ஜெக்டர் நம்ம கலட்டி பார்க்கும்போது எவ்வளவு டஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. BS6 வண்டியை பொறுத்தளவில் நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன ஃபால்ட்டாக இருந்தால் கூட நம்ம வந்து அதை உடனே பார்த்துறணும். இப்போ இந்த பெட்ரோலோட ப்ரெஷர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கீ ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி நம்ம போட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ கீ ஆன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், லைட்டாக தான் தெளிக்குது. அதாவது இந்த டியூப்பில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் மட்டும்தான் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணுது. நம்ம கீ ஆன் பண்ணும்போது அந்த பெட்ரோலோட ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும், அதாவது நல்லா ஸ்ப்ரே பண்ணணும். அப்படின்னா தான் வண்டி வந்து நம்மளுக்கு நல்லா ரைஸ் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஏர் ஃபில்டரை கலட்டி அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஏர் ஃபில்டரை அவர் வண்டி வாங்கினதில் இருந்து இது வரைக்கும் அந்த ஏர் ஃபில்டரை சேஞ்ச் பண்ணவே இல்லை. இப்படி இருந்ததுன்னா வண்டி ரைஸ் ஆகிறதுக்குள்ள சான்ஸே நம்மளுக்கே கிடையாது. BS6 வண்டிங்க வச்சுருக்கக்கூடியவங்க, திரும்பவும் சொல்கிறேன், BS6 வண்டிங்க வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த மெயின்டெனன்ஸ் நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது தான் அந்த வண்டியோட லைஃப் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது வண்டி வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ராப்ளம் வரும், வண்டி ரைஸ் ஆகாது, எதுவுமே இதாகாது. அடுத்ததான் நம்ம ஃபியூல் பம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். வெளியில் இருக்கக்கூடிய ஏர் ஃபில்டரோட கண்டிஷனே எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ஃபியூல் பம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், ஃபியூல் பம்போட ஃபில்டர் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் இருக்குது. இப்படி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு அந்த பெட்ரோலோட ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்காது. இப்படி இந்த மாதிரி மோசமான கண்டிஷனில் வச்சு நம்ம வந்து வண்டி ஓட்டக்கூடாது. நம்ம இப்படி வண்டி ஓட்டணும் அப்படின்னா அந்த ஃபியூல் பம்ப் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் வீக் ஆகிடும். இப்போ வந்து நம்ம புது ஃபியூல் ஃபில்டர் வந்து நம்ம இப்போ போட்டுடலாம். இந்த ஃபியூல் ஃபில்டர் நம்ம போடும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஓரிங் எல்லாமே வந்து கரெக்டாக நம்ம போடணும். பாருங்கள், இப்படி இருக்கக்கூடிய புது ஏர் ஃபில்டர் மாதிரி இருக்கக்கூடியது இப்போ எவ்வளோ தூரம் மோசமான கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வச்சு தயவுசெய்து BS6 வண்டி வச்சுருக்கக்கூடியவங்க ஓட்டாதீங்க. நம்ம இப்போ புது ஃபியூல் ஃபில்டர் போட்டதுக்கப்புறம் பெட்ரோலோட ப்ரெஷர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி பெட்ரோலோட ப்ரெஷர் நல்லா இருக்கும்போது தான் வண்டி வந்து நம்மளுக்கு சூப்பராக ரைஸ் ஆகும். பாருங்கள், நம்ம இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். வண்டி வந்து நம்ம இப்போ சூப்பராக ஸ்டார்ட் ஆகுது. வண்டி ரேசிங்கும் இப்போ நல்லா கிளியராக இருக்குது. ஏர் ஃபில்டர் ப்ளஸ் ஃபியூல் ஃபில்டர் ரெண்டையுமே சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் வண்டி வந்து நம்மளுக்கு இப்போ சூப்பராக ரைஸ் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.